லவர் படம் ரீசெண்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா நிறைய மீம் கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீம் கண்டென்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு விவாத களமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க, இந்த மீம் கண்டென்ட்லாம் என்னெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் ஒரு டிஸ்கஷன் வீடியோ மாதிரி இது இருக்க போகுது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல லவர் படத்துல இருக்கக்கூடிய அருண் திவ்யா அப்படிங்கிற அந்த பிரதான கேரக்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். தனிப்பட்ட முறையில ஜெனரலைஸ்டா பொண்ணுங்கன்னா இப்படிதான் பசங்கன்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் எதுவும் இருக்காது இந்த வீடியோல. முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அருண் திவ்யா அப்படிங்கிற ஒரு லவ்வர்ஸ் வந்து 6 வருஷமா காலேஜ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு பிரேக்கப் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கப்புல தான் காட்டுறாங்க. படத்தோட ஆரம்ப கட்டத்துல ஒரு சின்ன ஸ்டோரியா அவங்க காலேஜ்ல எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாவே வந்து சண்டை போடுவாங்க சேருவாங்க, சண்டை போடுவாங்க சேருவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க. இப்படிதான் இந்த படம் இருக்கும். இந்த படம் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு எப்படி தோணிருக்கு அப்படின்னா, நிறைய கமெண்ட் செக்ஷன்லயே பார்க்க முடிஞ்சது, என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது, என்னோட லவ்வையே பார்க்குற மாதிரி இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இந்த படத்துல எழுதியிருக்கக்கூடிய இந்த 2 கதாபாத்திரங்களும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படமே ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல படத்துல ஹீரோ ஹீரோயின் சேர மாட்டாங்க. ஏன் சேர மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதுல குறிப்பா இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரதான கேரக்டரான அருண் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு தப்பான நபர்கிட்ட கொடுக்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத சூழல்ல இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோயின் காலேஜ்ல இருந்து லவ் பண்றாங்க. ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல ஐடி ஜாப்ல போய் பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படத்துல வரக்கூடிய எல்லா சண்டையுமே ஹீரோவால தான் வரும். ஒன்னு ஹீரோயின் பொய் சொல்றாங்க, இன்னொன்னு ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டிஸ், அவரோட ஐடென்டி கிரைசிஸ், அதாவது என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு டைலமால இருக்கும்போது எல்லாருமே நல்லா செட்டிலான ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த சண்டை. இது எல்லாமே வந்து ஹீரோ சார்ந்து இருக்கும். ஆனா ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் படம் ஃபுல்லாவே எங்கேயுமே வந்து அவங்களோட நடத்தை சார்ந்து தப்பா எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷனும் தப்பா இருக்காது. சரி, இப்ப இந்த 2 நிலையிலையும் ஒருத்தவங்க ஐடி கம்பெனியில இருக்காங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுன்னே தெரியாத இருக்காரு. அப்படிங்கும்போது வரக்கூடிய பேசிக் ப்ராப்ளம் தான் இது. இதோட எக்ஸ்டென்ட் எங்க போகும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணை பார்த்து அப்படின்னு திட்டுற அளவுக்கு ஹீரோ போயிடுவாரு. இதுக்கு இந்த வார்த்தையை சொல்லி எந்த பொண்ணை திட்டினாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ரியல் லைஃப்ல நமக்கே தெரியும். இந்த படத்துல இருக்க ஹீரோயினும் அதுதான் முடிவு பண்றாங்க. இனிமே உன் கூட வாழ முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இல்ல என்னால இருக்கவே முடியாது, உன் கூட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இல்ல, நான் வந்து நீ ஓகே சொல்லனா தற்கொலை பண்ணிக்குவேன், இதுக்கு மேல தற்கொலை பண்றது தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவாரு. இந்த இடத்துல ஹீரோயின் ஒன்னு சொல்லுவாங்க, உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்க சொல்லுவியா நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோனையும் ஹீரோ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் அதை கடந்து போகணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. திரும்ப வந்து எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடு அப்படிங்கிற வார்த்தையே அவருக்கு வாயில வராது. அதுக்கப்புறம் எப்போ காட்டுவாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து தனக்கு பிடிச்ச அந்த கெஃபேவை எப்படியோ ஆரம்பிச்சு இன்னும் 2 பிரான்ச்லாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்த நிலையில காட்டுவாங்க. ஹீரோயினும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடந்து போயிருப்பாங்க. இப்ப இதுதான் இந்த படத்தோட கதை. இப்ப சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சில மீம்ஸை பார்ப்போம். இதுல முக்கியமா வந்து ஹீரோ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாரு இல்லையா, இதுதான் கடைசி சிகரெட், உனக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதை எடுத்து போட்டு, அதாவது ஹீரோ வந்து ஒரு தக் லைஃப் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டால, இனிமே நான் என் வாழ்க்கையை கலந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ரெடி ஆகுற ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. ஹீரோவோட அம்மா வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருப்பாரு. ஹீரோயினோட அம்மா வந்து சம்பாதிக்கக்கூடிய கஷ்டப்படுற காசெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து வீடு வாங்குறது அந்த மாதிரியான தப்பான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவுக்கு ஹீரோவோட அப்பாவை பார்த்தா சுத்தமாவும் பிடிக்காது. ஏன்னா அவங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக. ஹீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா எப்படி நம்ம அம்மாவை ட்ரீட் பண்றாரோ அந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம், அவரோட லைஃபை பார்க்கணும் அப்படின்னு அவர் கிளம்பியிருப்பாரு. ஹீரோயின் அவங்க லைஃபை பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பாரு. இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். அது வந்து ஒரு தக் லைஃப் கொடுக்குற மாதிரியான ஃபேஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த மீம் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து இன்னொரு மீம் பார்க்க முடிஞ்சது. ட்ரிப் முடிஞ்சிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்தில் அழுது, உங்க பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உங்க பையன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா போட்டு உடைச்சிருவாங்க. ஆனா ஹீரோட அம்மா வந்து கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருப்பாங்க, திவ்யா தான் நம்மளோட மருமகளாக போறா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோ இந்த மாதிரிலாம் டாக்ஸிக்கா நடந்துக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சவனையும் ஹீரோயினை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்மளோட கணவரும் இப்படிதான் நம்ம கிட்ட நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணி, திவ்யா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா கண்ணு, நீ வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துடலாம், இன்னைக்கு நானே ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டு
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன் வைப்பாரு. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹீரோவோட அம்மா தான் ஹீரோயின், 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குற மாதிரி சீன் தான் அது. ஹீரோவோட அம்மா வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டேன், நானே கடைக்கு போய் வண்டிட்டு போயிட்டு வர அளவுக்கு ஆயிட்டேன், நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அதை உணர்ந்து ஹீரோயின் கூட பழகக்கூடாது, அவங்க இண்டிபெண்டன்டா இருக்கட்டும், நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மெட்டஃபரா யூஸ் பண்றதுக்கு தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா மீம்ல என்ன போடுறாங்க அப்படின்னா, யார் விட்டுட்டு போனாலும் அம்மா தான் நமக்கு துணை இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா அது வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டு போற இடம் கிடையாது. ஹீரோ வந்து தான் எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து மூவ் ஆன் ஆகுற அந்த ஸ்டேஜ் தான் அது. அதுலயும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல வந்து மதன் கூட வந்து உட்காந்து ஒரு டீ குடிக்கிற சீன் இருக்கும். அவ்வளோ நேரம் வந்து மதனை வந்து தப்பாவே புரிஞ்சு வச்சிருப்பாரு ஹீரோ. ஆனா மதன் வந்து, ப்ரோ உங்களோட சூப்பரான ஒரு போட்டோ சிக்கிருக்கு, நான் எடுத்தது, இந்தாங்க உங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணா, ஏற்கனவே நீங்க மதன் ஒண்டர்ஸை ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்பாரு. மதன் ஒண்டர்ஸை ஆக்சுவலா அவர் எதுக்கு ஃபாலோ பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த ட்ரிப்புக்கெல்லாம் கூட சேர்ந்து போறாங்க அப்படின்னு வேவ் பாக்குறதுக்காக தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஆனா அந்த மதன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ஜென்யூனான கேரக்டர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த சீனை வச்சிருப்பாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் இந்த படத்துல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க லவர் படம் பார்த்துட்டீங்களா? அந்த படம் சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்ன விஷயம் வந்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு இருந்தா கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படம் சார்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறைவனாய் தந்த இறைவியே